ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களை கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான கூடி ஒவ்வொரு நாளும் உங்களை இணையதளத்தின் மூலமாய் முகமுகமாய் சந்திக்க வைத்த என் தேவாதி தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையான இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் எங்களை கர்த்தருக்கு முன்னதாக நிற்கவும் ஓடவும் வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தரால் நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இறை வார்த்தை மதிலாக நின்றது. யாத்ராம் புத்தகம், விடுதலை பயணத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் தண்ணீரானது, சமுத்திரமானது, ஜலமானது மதிலாய் நின்றது. மதிலாய் நின்றது. பார்வோன் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மோசே ஜனங்களை அழைத்து வருகிறார். செங்கடல் தடுத்து நிறுத்துகிறது. ஐயா, இப்போதான் ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கு, நான் கடந்து வந்தேன், இப்போ அடுத்த பிரச்சனை தொடங்கி இருக்குதியா, என்னால் கடந்து போக முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற என் அன்பு தாயை, தகப்பனை, பிரியமான தம்பி, தங்கை, உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்பீர்கள் சொன்னால், மோசே தேவனுக்கு முன்னதாக நின்றார். ஜனங்கள் கதறுகிறார்கள் பார்வோனின் படையை பார்த்து, சேனையை பார்த்து. ஆனால் சேனையின் கர்த்தர் இவர்களை அழைத்திருக்கிறார். இவரோடு கூட நடந்து வருகிறார். வேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் நடந்து கடந்து வருகிற தேவனை மறந்து கூக்குரலும் கூச்சலும் விடுகிறார்கள். நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். உடன் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவரையும் பார்க்கில் பெரியவர். வழி நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களையும் என்னையும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி வந்த தேவன் தனக்காக, எனக்காக, உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இருப்பாரோ? அவர் பாதையில்லாத இடத்திலே பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன். என் வேதம் சொல்கிறது, குருடனை அவன் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன். திரள் ஜனங்கள் ஸ்தம்பித்து நிற்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, மோசேயிடத்திலே கர்த்தர் பேசுகிறார், உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு. அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீட்டி தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் எத்தனையோ வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வானம் பூமி ஒளிந்து போகுமானால் தேவனுடைய வார்த்தை ஒளிவதில்லை. அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு முன்னாக இருக்கிற இந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டு உங்களுக்கு விரோதமாய் எது எழும்பி நின்றதோ அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சமுத்திரத்தில் ஜனங்கள் கடந்து போனார்கள். சமுத்திரத்தில் எப்படி இருக்கும்னா, கீழே சேரி சகதி அப்படிதான் இருக்கும். நான் ஒரு சீமன், நான் ஒரு விசர்மன், எனக்கு தெரியும். சமுத்திரத்தின் அடியிலே நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த சமுத்திரத்துக்குள் அடிப்பகுதியில் எப்படி இருக்கும் சொன்னால், சகதி அப்படி கால் வைத்து அப்படி கால் உள்ளே போகும். அது மாத்திரமல்ல, அதுக்குள்ளே தான் நண்டு, சங்குமுள், ராள் போன்ற திருக்கை விதமான முக்கியமான அந்த அடிப்பகுதியிலே இருக்கும். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், அந்த ராத்திரியில புறப்பட பண்ணி அந்த ராத்திரி வேளையிலே அந்த வெட்டாந்தரையாய் மாற்றினார். சமுத்திரம் பிரிந்தது மாத்திரமல்ல, நடந்து போகத்தக்கதாய் கர்த்தர் நடத்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அப்படியே தேவன் செய்வார். ஆம், கடந்து வர முடியாத இடத்துல அவர் கரத்தில் தூக்கி சுமக்கிற தேவன். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல, பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவன் அல்லவா. அவர் அற்புதமாய் நடந்து போவார். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் எதை பார்த்து பயந்தீர்களோ அது உங்களுக்கு பாதை கொடுத்து உங்களுக்கு வழிவிட்டு நிற்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாளில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். தேவனுக்கு முன்னதாக நின்று பாருங்கள். மோசே ஆண்டவருக்கு முன்னதாக நின்று ஜெபித்தார். கர்த்தர் சொல்கிறது மாத்திரம் கேட்டார். தேவனுடைய ஆலோசனை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னாரே, அந்த வழி காட்டும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு பாருங்கள். இந்த அதிகாரத்தோடு ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த பிரச்சனை இன்றைக்கு வழிவிட்டு போகிறதையும், வழி நானே வழி என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சமாய் வெளிப்படுவதையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும்
உம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், என் வாழ்க்கையில் எல்லா பாதையும் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வழிவாசல்கள் திறக்கப்பட்டதாக எப்பத்தா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவின் நாமத்தில் வழிவாசல் திறக்கப்பட்டதாக விசேஷமாய் வேலை வாய்ப்புக்காய் கதறி நிற்கிற பிள்ளைகள், கப்பல் வேலை, வெளிநாட்டு வேலை, கம்பெனி வேலை என்று சொல்லி, அரசாங்க வேலை என்று சொல்லி கண்ணீரோடு பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் நீ துடைத்து அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.